என்னது? பாலா அஜித்த அடிச்சாரா? எல்லாரும் சுத்த பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரே பெரிய முரடன். வாங்க அப்படி என்ன இருக்குங்கிறத இன்னைக்கு போய் பார்க்கலாம். இயக்குனர் பாலாவை பொறுத்தவரை அவர் மற்றவர்கள் மாதிரி கிடையாது. நடிகர்கள் எப்படி இருந்தாலும் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி மாற்றி விடுவார். இவங்க இமேஜ் பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டார். அதனால் பலரும் அவர் படத்தில் நடிக்க தயங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஜித் கூட பாலா டைரக்ஷனில் அஜித் நடிக்கலை. நான் கடவுள் படத்தில் முதல்ல அஜித் நடிக்கிறதா இருந்ததாம். அதனால் அதில் பாலா அடித்ததால தான் அவர் விலகிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாலாவே அது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி சர்ச்சைகள் வர என்ன காரணம்? இது குறித்து பிரபல வலைப்பேச்சாளர் அந்தணன் என்ன சொல்கிறாருன்னு வாங்க பார்க்கலாம். பாலான்னே ஒரு இமேஜ் இருக்குது. அவர் முரடன். வாயில் இந்த வந்ததை பேசுவார். யாருக்கும் அடங்க மாட்டார். ஹீரோவிடம் 10 நாள் குளிக்காமல் லுங்கி கட்டிட்டு இருக்கணும்னு சொன்னால் யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. பாலா சொன்னால் கேட்பாங்க. அந்த வகையில் பாலாவோட டைரக்ஷனில் நடிக்கணும்னு அஜித்துக்கு ஆசை வருது. அதில் உள்ள பிரச்சனைகள் ஒரு கட்டத்தில் நடிக்க முடியாமல் போகுது. பாலா அஜித்தை அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் அவர் அடிக்க முடியாது. அஜித்தும் சாதாரண ஆள் கிடையாது. இப்போ வேணா சாஃப்டான ஆளாக இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் அவரும் ஒரு முரட்டு பேர்வழி தான். நான் சேது படத்தை ரீமேக்காக பண்ணப்போ ஒரு நடிகரை அப்ரோச் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இந்தி படத்துக்காக கூட போயிருக்கலாம். அஜித் எங்கே ரீமேக்கு வந்துடுவாரோ பாலாவும் சொல்கிறாரு. அவர் வராருன்னு சொல்கிறாங்க. அவர் வர வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன், நான் கிளம்பிட்டேன்னு சொல்கிறாரு. எல்லாரும் அது அஜித்துன்னு சொல்கிறாங்க. அப்படித்தான் சோஷியல் மீடியாவில் பரப்புகிறாங்க. ஆனால் சொன்ன ஹீரோவே வேறு. அவர் கொஞ்சம் உஷாராக இருக்கார். வணங்கான் திரைக்கு வரும்போது அஜித் ரசிகர்களை கோவிச்சிக்க வேண்டாம்னு அவர் நினச்சிருக்காரு. வெளிப்படையாக சில விஷயங்களை அவர் பேசினார்னா நிச்சயமாக அஜித் ரசிகர்களும் கோபம் வரும். அப்போது அவங்க அந்த படத்தை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பாலாவை பாராட்டலாம். பழைய பாலாவாக இருந்தால் யார் படமாக இருந்தால் என்னெல்லாம் பார்க்க மாட்டார். பாலா எதுக்கும் பயப்பட மாட்டார். உண்மை பேசுவார்னு நினச்சிட்டு இருந்தாராம். ஆனால் அவர் பொய்யும் பேசுகிறாரு. அந்த அளவுக்கு சினிமாவை புரிஞ்சு வச்சுருக்காரு. வணங்கானில் சூர்யா வெளியேறினதை பற்றி சொன்னதும் கன்னியாகுமரியில் கூட்டம் அதிகமாச்சு. அதனால் சூர்யா வச்சு எடுக்க முடியலைன்னு. இது எவ்வளோ பெரிய பொய், யாராவது நம்ப முடியுமா? ரஜினி எவ்வளோ பெரிய ஆள், அவர் கூட்டத்தில் நடிக்கலையா? சூர்யாவோட படம் ஷூட்டிங் கோயம்புத்தூரில் போய்கிட்டு இருக்கும். தினமும் 2000 பேருக்கு மேலே பார்த்துட்டு தான் போகிறாங்க. அதனால் இதெல்லாம் பொய். அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸோ உண்மையான விஷயம் என்னங்கிறது பாலா சாருக்கும் அஜித் சாருக்கும் மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்க சொல்கிறதுல ஒரு சில உண்மைகள் இருக்கலாம், ஸோ ஒரு சில பொய்கள் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் அதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.